முதல் காரியமே அந்த கச்சேரி ஒத்துக்க அப்படின்னாரு. சரிங்க. இவர் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சரிங்க நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 25,000 ரூபாய்க்கு அதை ஒத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாளைக்கு அப்புறம் இவர் சொன்னாரா, எம்எஸ்வி அண்ணா ஃப்ரீயா இருந்தாருன்னா கேட்டு பாக்குறேன், ஒரு 2 பாட்டு வந்து பாட முடியுமா நான் கேட்டு பாக்குறேன், அவர் ஒத்துக்கிட்டாருன்னா அவரையும் கூட்டு வரலாமா. ஐயோ தாராளமா கூட்டுவாங்க, ஐயோ பாக்கியங்க எங்களுக்கு அப்படின்னாராம். எம்எஸ்வி சாரை கேட்டோம்னா நான் 2 பாட்டு பாடுறேன் நீங்க சொல்லு அப்படின்ட்டாராம். சரி நான் உங்கள்கிட்ட சொல்லி எம்எஸ்வி பேரும் அந்த நோட்டீஸ்ல அடிச்சு அன்னைக்கு கச்சேரி ஆரம்பிச்சாச்சு. கச்சேரி பிரமாதமா போச்சு. எம்எஸ்வி சார் 2 பாட்டு பாடியிருக்காரு. ஒன்னு புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அந்த பாட்டு, இன்னொன்னு துக்ளக் படத்துல வர அல்லா அல்லா. இந்த 2 பாட்டு எம்எஸ்வி பாடியிருக்காரு. கரகோஷமா போயிருக்கு கச்சேரியில. அப்படியே ஆடியன்ஸ் எல்லாம் கிளாப் பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்கும் அவ்வளவு ஜோரா போச்சு. பாடி முடிச்சுட்டு கச்சேரி முடிஞ்சோன்னா அவர் எம்எஸ்வி கிளம்புறாரு. இவர் வீரமணி ராஜு உடனே என்ன பண்ணாரு, அந்த ஆர்கனைசர் கூப்பிட்டு அந்த 25,000 ரூபாய் படத்தை வாங்கிட்டு அதுல ஒரு 5,000 ரூபாய் தனியா எடுத்து ஒரு கவர்ல போட்டு வெத்தலை பாக்கி எல்லாம் வச்சு இந்த 5,000 ரூபாய் வச்சு ஆர்கனைசர் கொடுத்து நீங்க கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்க, எம்எஸ்வி கிட்ட நான் கொடுத்தா வாங்க மாட்டாரு, நீங்க கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு அவர் போய் எம்எஸ்வி கிட்ட அதை கொடுத்துருக்காரு. எம்எஸ்வி அதை என்னன்னு கூட பார்க்கல, அப்படியே வாங்கி வச்சுட்டாராம். இவர் ரொம்ப தேங்க்ஸ் எம்எஸ்வி கிட்ட சொல்லிட்டு எம்எஸ்வி இல்ல இங்க வா அப்படின்னு தனியா கூட்டுறான். கூட்டு இவரு எனக்கு சொன்ன இன்னொரு 5,000 ரூபாய் கிடைச்சா நல்லா இருக்கும்னு. அவன் எனக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுத்துருக்கான் நான் இங்க பாடினதுக்காக, எனக்கு அது வேண்டாம், உனக்கு 5,000 ரூபாய் குறையுது இந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெத்தலைபாக்கு பழம் மட்டும் எடுத்துட்டு அந்த 5,000 வீரமணி ராஜுகிட்ட கொடுத்துட்டாராம். பாருங்க எப்பேற்பட்ட நல்ல மனுஷங்க பாருங்க. பணம் காசுக்கு உழைக்காம வெறும் அந்த கலை, அந்த நண்பர்கள், அந்த நட்பு வட்டாரம், எவ்வளவு நல்ல மனசு. இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் நம்ம தமிழ் ஃபீல்ட்ல இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவர்தான் வீரமணி ராஜுட்ட அதுக்கப்புறம் ஒரு 1 hour எம்எஸ்வியை பத்தி பேசியிருந்தேன். ஒவ்வொரு பாடல்களா நாங்க பேச ஆரம்பிச்சோம், இந்த பாட்டு எப்படி அந்த பாட்டு எப்படின்னு. அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. வீரமணி ராஜுக்கும் நல்ல மனசு, அந்த 5,000 ரூபாய் கொடுத்துருக்கார். அவருக்கும் அதோட பெரிய நல்ல மனசு, அது திரும்பி கொடுத்துட்டு வீரமணி ராஜுட்ட. மேன்மக்கள் மேன்மக்களே, வேற என்ன சொல்ல முடியும். தேங்க்யூ.